Hi guys, welcome to Abhi Ani. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டின்னர் தான் பார்க்கறோம். டின்னர் என்ன பார்க்கறோம்னா மேகி செஞ்சுன்னுக்குறாங்க. இதான் கேரட் பீன்ஸ் வந்து இங்க பார்க்காதீங்க. இங்க பாருங்க மேகி பாக்கெட். தெரியுதா? இங்க பாருங்க மசாலா. இது வந்து கடையில் வாங்கின மசாலா. இது பத்தாதுன்னு இங்க பாருங்க வீட்டிலே செஞ்ச மசாலா. ஓகே, இப்போ வந்து நாங்கள் மேகி செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது பாருங்க கேரட்லாம் நல்லா வதக்கி இருக்கும். மசாலா கேரட் பீன்ஸ் கோஸ் அதுக்கப்புறம் வந்து பட்டாணி போட்டு நம்ம வதக்கிட்டு இருக்கோம். 2 கேரட்டு அதான் 1/4 கிலோ கேரட், 1/4 கிலோ பீன்ஸ், அப்புறம் வந்து பாதி கோஸு. உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ப கோஸ் பிடிக்கலாம், கொஞ்சம் அதிகமாக பிடிக்கலாம், கம்மியாக பிடிக்கலாம் அந்த மாதிரி. அப்புறம் வந்து 1/4 கிலோ பட்டாணி போட்டு நம்ம வதக்கிட்டு இருக்கோம். அப்புறம் வந்து இதில் வந்து என்ன போட்டுருக்கோம்னா பிரியாணி மசாலா, சிக்கன் மசாலா சிக்கன் மசாலா 2 ஸ்பூன், பிரியாணி மசாலா 2 ஸ்பூன், அதுக்கப்புறம் அந்த மேகி மசாலா நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, மேகி மசாலா பேக்கெட் அது ஒன்று போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இந்த மேகி பவுடரில் வர 8 மேகி அளவு நம்ம செய்ய போகிறோம். அதனால் 8 மேகியில் வர அந்த மேகி பவுடர் போட்டுருக்கோம். இப்போது 8 பேக்கெட் மேகிக்கு வந்து ஃபேமிலி பேக் மேகி எடுத்துருக்கோம். 8 பேக்கெட் மேகிக்கு வந்து நம்ம வந்து ஒரு 9 கிளாஸ் இல்லை 10 கிளாஸ் போல் தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து அதில் வந்து தண்ணி ஊற்றிட்டோம். தண்ணி பாயில் ஆகிட்டதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் விடணும். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் மேகி மட்டும் போட்டுட்டு அந்த மேகி வந்து போட்டு முடிச்சோடனே இந்த மசாலாஸ் போடணும். இந்த மசாலாஸ் போட்டோடனே மேகி கொதிச்சு ரெடி ஆகிடும். காய்ஸ், இப்போ வந்து நம்மளோட மேகி வந்து நல்லா கமகமன்னு சூப்பராக பாயில் ஆகிட்டு, பார்த்தாலே தெரியும் பபிள்ஸ் வந்துட்டு நல்லா ஸ்மெல்லோட பாயில் ஆகிட்டு. இப்போ நம்மளோட மேகி ரெடி ஆயிடுச்சு. எடுத்து சர்வ் பண்ணால் எங்கள் பிளேட்ஸும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க சாப்பிடலாமா?